ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் பாஸ் பண்ண எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேரண்ட்ஸ்க்கு முதல்ல தேங்க் பண்றேன். 2019 நான் பேங்கிங்க்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் வரவே இல்லை, டிஎன்பிஎஸ்சிக்காக தான் வந்தேன். குரூப் 2க்கு நான் வந்து ஜாயின் பண்ணதோட சிலபஸை சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா இருந்த குரூப் 2 தான் படிச்சுட்டே இருந்தேன். அப்போ ஸ்டேட் பேங்க், ரிசர்வ் பேங்க் 2 நோட்டிஃபிகேஷன் வந்தது இயர் ரெண்டுல. அப்போதான் நான் வந்து கரெக்டா சரி இந்த 2 நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம எப்படியே கிளியர் பண்ணுறது, ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம கிளியர் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸ்டேட் பேங்க் எக்ஸாம், ரிசர்வ் பேங்க் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எழுதினேன், பிலிம்ஸ் எழுதிட்டு வந்துட்டேன். அடுத்து ஸ்டேட் பேங்க் எக்ஸாம் அன்னைக்கு நான் போகல, அடுத்த நாளுக்கு கரெக்டா போறேன். பிஎஸ்என் காலேஜ் திருநெல்வேலியில எக்ஸாம், அடுத்த நாள் நான் போறேன். சுறா படத்துல வடிவேல் போற மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் போவாங்க, அதே மாதிரி நான் போனேன். அன்னைக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் எங்க ஆச்சி தாத்தா வீட்டுல. அப்ப எங்க ஆச்சி தாத்தா சொல்றாங்க, திரிசாலனா திவ்யா விடுற, அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, போ அடுத்த எக்ஸாம் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ பாட்டுக்கு அடுத்தது எழுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வர்றேன், லாக்டவுன், நீ வந்து இனிமே தூத்துக்குடியில இருக்க முடியாது, ஊரை பார்த்து ஓடு அப்படின்ட்டாங்க. அதோட அங்கிருந்து வந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு போனவன் தான். அதுக்கப்புறத்துல இருந்து இப்போ வர இன்ஸ்டியூட்டுக்கு நான் வந்ததே கிடையாது, விர்ச்சுவலா தான் இருந்திருக்கேன். நடுவுல கொஞ்சம் ஆர்ஆர்பிபிஓ லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணேன். அப்போ ராம்நாட் இன்ஸ்டியூட்ல எனக்கு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போ என் பாப்பாவோட ஸ்டூடெண்டா நான் அங்க போய் ஜாயின் பண்ணேன். அங்க ஒரு 6 months எனக்கு இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே என் பாப்பா தான் சொல்லி கொடுத்தா. உட்காந்து டெய்லி மார்னிங் 2 பேரும் ஒரே வீட்டுல, எங்க மாமா வீட்டுல தான் இருந்தோம். மார்னிங் என்னை எழுப்பி விட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து பிலிம்ஸ் போடுவோம். அந்த 6 மணிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்குள்ள போட்டோம்னா நல்லா பண்ணிட்டோம்னா டக்குனு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடலாம். ஏன்னா சுரேஷ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கவே முடியாது, 1300 பேர் போடுவாங்க. டாப் 1 வாங்குறது அவ்வளவு கஷ்டம். நான் அதனால 6 மணிக்கு எந்திரிச்சு டெஸ்ட் போடுவோம் நாங்க 2 பேரு. இன்கேஸ் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடலாம். அது 7 மணிக்கு கரெக்டா அந்த ரிசல்ட்டை பார்த்துடலாம். அப்படி நானே பாப்பாவும் பண்ணோம். லாஸ்ட் இயர் என் பாப்பா கரெக்டா கிளியர் பண்ணிட்டா. இதே ஸ்டேஜ் வெளியே நடந்தது. அடுத்த வருஷம் என் அண்ணன் வந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னா நான் அந்த ஏப்ரல் மாசம் வந்து பேசியிருக்கணும். பட் அது டிலே ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து பேசுறேன். இந்த விஷயத்துல என் பாப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தா. அடுத்து என் ஃபேமிலியில என் அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட். எங்க போனாலும் எத்தனை மணிக்கு நான் எழுப்பி விடணும், சாப்பாடு வேணுமா, நைட் சாப்பாடு வேணுமா, இது மட்டும் தான் எங்க அம்மா கேட்பாங்களே தவிர பாஸ் பண்ணிட்டியா ஃபெயில் ஆயிட்டியான்னு சரி எங்க அம்மாவும் சரி எங்க அப்பாவும் கேட்டதே கிடையாது. இந்த படிக்கிறதுல நீ என்ன பண்ணிருக்க, எவ்வளவு ஃபெயில் ஆயிருக்க, எந்த இதுல எப்போது எல்லாமே பார்த்துக்கிட்டது எங்க அத்தை மாமா மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீ எந்த சப்ஜெக்ட்ல போற, இங்கிலீஷ்ல போறியா, வா ராம்நாடுக்கு வாங்க, இன்ஸ்டியூட்ல நல்லா சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு என்ன ஒரு 6 மாசம் அவங்க வீட்டுல வச்சு ஃபுல்லா படிக்க வச்சு என்ன பார்த்துக்கிட்டதே எங்க அத்தை மாமா மட்டும்தான். அவங்க பையனா இருந்து ஃபுல் நினைச்சு என்னை ஃபுல்லா படிக்க வச்சிருந்தாங்க. லாஸ்ட் என் பாப்பா கிளியர் பண்ணப்ப கூட உங்களுக்கு ஒரு அன்கம்ப்ளீட்டா தான் இருந்தது, இன்னும் அவன் நிரேஷ் கிளியர் பண்ணலையே அப்படின்ட்டு. இப்போதான் அவங்க வந்து ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆயிருப்பாங்க, நானும் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எப்படா பாஸ் பண்ணேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தது என்னோட ஒய்ஃப் மட்டும்தான். எப்போ என் ரிசல்ட் வந்தாலும் பாப்பா பார்த்துட்டு கிளியர் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. இந்த லாஸ்ட் ஏப்ரல் 1 கூட எனக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணா, வரல. அப்பயும் கிளியர் பண்ணி கால் பண்ணி ரொம்ப அழுதா, கவலைப்படாத அடுத்ததுல கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு எக்ஸாமா அதுக்கப்புறமா எழுதிட்டே இருந்தேன். போன வருஷமே எனக்கு பாப்பா கிளியர் பண்ணப்ப எனக்கும் கிடைக்கல. ஸோ அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது பேக்கப் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்என்சில ஜாயின் பண்ணேன். அந்த எம்என்சி ஜாயின் பண்ணதுக்கு ஆன காரணம் வந்து இங்க சுரேஷ் அகாடமி தான். இங்க கொடுத்த ரீசனிங் ஆக்ட் எல்லாத்தையுமே நல்லா பண்ணனால தான் அந்த எம்என்சில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னால கிளியர் பண்ண முடிஞ்சது. இங்க ஆர்ஆர்பிபி இன்டர்வியூக்கு நான் எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணனா அதை வச்சு தான் அந்த எம்என்சிக்குள்ள இன்டர்வியூல போறதுக்கு எனக்கு ரொம்ப ப்ரிப்பேர் இருந்தது. சரி நம்ம உள்ள போயிட்டோம், இனி அடுத்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சொன்னாங்க. பட் நான் விடல, பேரலா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தேன். பட் என்னால ஒரு 90% வர முடியல. வந்திருந்தா எனக்கு வேலை கிடைக்கும். ஆனா நான் 70-80% இருந்தேன். ஸ்டில் நான் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருந்தேன். எதையும் நம்ம விட்டுறக்கூடாது, வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தேன். அது ஒரு த்ரூ அவுட்டா ஒரு 1.5 year ஆயிடுச்சு. இங்க வர இந்த பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாம் கூட ஐ திங்க் மார்ச்ல நடந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிருக்கேன், ஆனா எனக்கு எழுதுனேன்னு கூட தெரியாது. இன்டர்வியூ போறப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. ஐயோ ஆமா கரண்ட் அஃபேர்ஸ் கூட எழுதிருக்கோம் போல அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்புறம் இன்டர்வியூ இருக்குது, இன்டர்வியூக்கு 2 நாளுக்கு முன்னால சரி இன்டர்வியூ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். அப்போ எனக்கு இன்டர்வியூல என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியல. ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஒரு பேனல் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த பேனல்ல ஒரு 10 பேர் உட்காரணும். அந்த 10 பேர்ல 8 பேர் உட்காந்துருந்தோம். நானு, நிஷாந்த், ஐ திங்க் மணிமாலா 3 பேருமே உட்காந்துருக்கோம். எனக்கு இவங்க 3 பேருமே நாங்க ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்பதான் கொஞ்சம் நார்மலா நம்ம இன்டர்வியூ பத்தி எதுவும் பயப்பட வேண்டாம், எதுனாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடியும் நல்லா பண்ணணும். ஜிடி பண்ணிட்டு ஓரளவு பண்ணிட்டாங்க, நல்லா இதா இருந்தா. பட் ஆனா ஜிடி வந்து கன்க்ளூட் பண்ணணும். அவங்க கேஸ் ஸ்டடி மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. ஒரு 5 திட்டத்தை கொடுத்திருந்தாங்க கவர்மெண்ட் திட்டம். இதுல வந்து எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு வந்து இதாகணும். நான் எல்லாருமே நல்லா பேசிட்டு பட் யாரு கன்க்ளூட் பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல கரெக்டா மணிமாலா வந்து கன்க்ளூட் பண்ணாங்க எங்களோட ஜிடியில. அவங்க தான் கரெக்டா பேசினாங்க. அப்பயே நினைச்சேன் இந்த பொண்ணு கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட அவங்க சுரேஷ் ஸ்டூடெண்ட்னு எனக்கு தெரியாது, நிஷாந்தும் சுரேஷ் ஸ்டூடெண்ட்னு எனக்கு தெரியாது. கிளியர் அந்த பேனல்ல செலக்ட் ஆன நாங்க 3 பேர், நாங்க 3 பேருமே சுரேஷ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு
8 பேர்ல 5 பேர் நாங்க 8ல 3 பேர் நாங்க கிளியர் பண்ணியிருக்கோம். அது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாள் அப்பவே பேசிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த 2 நாள்ல எனக்கு RRB PO கிளர்க் மெயின்ஸ் இருந்தது. நிஷாந்தும் நானும் தான் ஒன்னா போனோம். அதுக்கு அந்த இது முடிஞ்சதோடய இவங்க வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த 8 பேர் இருந்ததுக்குள்ளே வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு பேங்க் ஆஃப் இந்தியாவின் வருங்காலங்கள் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் 2வது ஆளா இன்டர்வியூ முடிச்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் மெயின்ஸ் எழுதுறப்போ நிஷாந்தை பார்க்க அப்பதான் ப்ரோ நாங்க குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா. எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு. அப்புறம் அவர் தான் என்ன ஜாயின் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்க்குற ரிசல்ட் வந்திருந்தது. எல்லாருமே கிளியர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு மேடை எப்போ ஏறுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது எங்க அம்மா, அப்பா, அத்தை, மாமா, என்னோட ஒய்ஃப் எல்லாருமே தான். அஸ்பிரன்ஸ்க்கு நான் சொல்றது ஒண்ணுதான், விடாம படிங்க. ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அஸ்பிரண்டோட மனசு அஸ்பிரண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும், பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியாது. ஏன்னா நீங்க ஃபெயில் ஆனா கூட வீட்டை நான் இது வரைக்கும் நான் எத்தனை எக்ஸாம் எழுதிருக்கேன். எங்க வீட்டில் நான் TNPSC படிக்கணும், பேங்க் படிக்கணும், SSC படிக்கணும், ரயில்வே படிக்கணும், 4 எக்ஸாம் நான் எழுதிருக்கேன். 5 வருஷமா படிச்சிருக்கேன். இந்த 4 எக்ஸாமும் நான் எழுதிருக்கிறேன். ஒரு எக்ஸாம் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா கூட அதை யோசிக்க முடியாது. இங்க இருக்கிற எல்லா அஸ்பிரண்ட்டுக்குமே தெரியும். RRB PO ஃபெயிலா யோசிக்க முடியாது. அடுத்த நாள் IBPS கிளர்க் மெயின்ஸ் இருக்கும், போய் எழுதணும். இப்பயுமே அப்படிதான். இன்னும் நவம்பர் 4 SBI PO இருக்கு, நவம்பர் 6 IBPS PO இன்டர்வியூ இருக்குது. இப்படி போய்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கான நேரமே இங்க இருக்காது. இது ஒண்ணுதான் நான் லைஃப்ல கத்துக்கிட்டேன். தோத்துட்டியா யோசிக்க கூடாது, அடுத்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ஒண்ணுதான் இந்த அஸ்பிரண்ட் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது. இதே மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப் நல்லா இது பண்ணுங்க, படிங்க, விட்டுறாதீங்க. இதுக்கப்புறமும் லேர்ன் பண்ணிட்டே இருங்க. எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது, எப்படி ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கணும், அது எல்லாமே எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து தான் சொல்லி கொடுத்தாங்க. ராம்நாத் இன்ஸ்டியூட் எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி படிக்கணும் வைக்கணும் அப்படின்றது. ரொம்ப தேங்க்ஸ் சொன்னா என் பாப்பா என்னை அவ ஸ்டூடெண்டா இருந்து என்னை கடைசி வர வச்சிருந்து இப்ப வர என்னை கிளியர் பண்றதுக்கு பாத்துக்கிட்டது என் பாப்பா தான். என் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி, எங்க அத்தை மாமாக்கு ரொம்ப நன்றி, என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.